அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். 2025 வரக்கூடிய காவலர் தேர்வு பிசி எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான ஒரு 50 கேள்விகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதற்கு முன்னாடி ஒரு 50 வினாக்கள் போட்டிருப்பேன். இது அடுத்த 50 வினாக்கள். ஸோ இது உங்களுக்கு 25 பிரித்து உங்களுக்கு 2 வீடியோவாக கொடுப்பேன். ஸோ இதற்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1க்கான அந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி கேள்விகளை போயிடலாம். பொது அறிவு மாடல் டெஸ்ட் 2 இதை பொறுத்த வரைக்கும் 50 கேள்விகள் 25 கேள்விகளை பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பார்க்கலாமா? சராசரியாக ஒரு மனிதன் நிமிடத்திற்கு எத்தனை முறை மூச்சு விடுகிறான்? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 15 முறை. ஸோ ஒரு மனிதன் 15லிருந்து 18 முறை பார்த்திங்க அப்படின்னா அந்த சுவாசம், அதாவது மூச்சு விடும் அப்படிங்கிறது நடக்கும். அது அந்த மனிதனுடைய உடல் அமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேறுபடும். ஸோ சராசரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 முறைன்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் ஏ 15 முறை. அடுத்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மூச்சு விடுதல் என்பது எவ்வகையான நிகழ்ச்சி? ஸோ இது வந்து வேதியியல் நிகழ்ச்சி அல்லது இயற்பியல் நிகழ்ச்சின்னு கேட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய இயற்பியல் நிகழ்ச்சி தான் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சராக இருக்கும். எப்படி இயற்பியல் நிகழ்ச்சி? ஸோ நீங்கள் படிச்சிருப்பீங்க. வேதியியல் நிகழ்ச்சி அப்படின்னா ஒரு புதிய பொருள் அப்படிங்கிறது அங்கே உருவாகும். அது மட்டும் இல்லாமல் சவுண்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளி ரெண்டுமே உருவாகும் தான். ஸோ சவுண்டு மற்றும் வெளிச்சம் அப்படிங்கிறது இந்த இடத்துல உருவாகும். ஆனால் இயற்பியல் நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு புதிய பொருள் அப்படிங்கிறது அங்கே உருவாகாது. ஸோ பழைய நிலைக்கு அது திரும்பும் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, அப்படி தானே? ஸோ வேதியியல் வினை எப்போதுமே பார்த்திங்கன்னா மீளாவினை, இயற்பியல் வினை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு மீள் வினை நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த வகையில் மூச்சு விடுதல் அப்படிங்கிறது வந்து என்னது? ஒரு இயற்பியல் நிகழ்ச்சி. மூன்றாவது கேள்வி, இது பார்த்திங்கன்னா கூற்று கேள்வி. ஓகேவா? ஸோ கூற்று கேள்வி முதல் கூற்று பாருங்கள். மூச்சு விடும்போது ஆற்றல் வெளிவிடப்படுவதில்லை. கூற்று 2 பாருங்கள். சுவாசித்தலின் போது ஆற்றல் வெளியிடப்படுகிறது. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இரண்டும் சரி. அடுத்த கேள்வி, இதுவே கூற்று கேள்வி. 4வது கேள்வி, சுவாசித்தல் இரவு பகல் என தொடர்ந்து நடைபெறும் நிகழ்ச்சியாகும். 2வது கூற்று, ஒளிச்சேர்க்கை இரவு பொழுதில் மட்டுமே நடைபெறுகிறது. ஸோ முதல் கூற்றுக்கான விளக்கம் பார்க்கலாமா? ஸோ முதல் கூற்றுங்கிறது பார்த்திங்கன்னா சுவாசம், அதாவது சுவாசித்தல் அப்படிங்கிறது இரவு பகல், நம்ம தூங்கினாலும் சுவாசித்தல் அப்படிங்கிறது நடைபெறும், அப்படிதான். ஸோ நம்ம சுவாசித்தால் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். அதனால் நம்ம தூங்கும் போதும் சரி, முடிச்சுட்டு இருக்கும்போது, அதாவது பகல் நேரங்களையும் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சுவாசம் நடைபெறும். ஸோ கூற்று 1 சரி. இப்போ ஒளிச்சேர்க்கை 2வது கூற்றுவாங்க. ஒளிச்சேர்க்கை இரவு பொழுதில் மட்டுமே நடைபெறுகிறது. இது சரியா? கண்டிப்பாக தவறு. எப்படி தவறு? ஸோ ஒளிச்சேர்க்கை நடைபெற தேவையான மூலப்பொருட்களை ஒன்று பார்த்திங்கன்னா சூரிய ஒளி. ஸோ சூரிய ஒளி அப்படிங்கிறது இரவு நேரங்களில் கிடைக்காது. அதனால் ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் நடைபெறாது. ஸோ அப்போது ஏ சரி, பி தவறு. ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள், அதுதான் சரியான ஆன்சர். ஏ சரி, பி தவறு. 5வது கேள்வி, இதுமே ஒரு கூற்று கேள்வி தான். சுவாசித்தலின் போது உணவு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அடுத்து பி பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கையின் போது உணவு தயாரிக்கப்படுகிறது. ஸோ சுவாசித்தல் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா தாவரங்கள் சுவாசித்தல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சுவாசித்தல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒளிச்சேர்க்கையின் மூலம் தயாரிக்கப்பட்ட உணவை அந்த தாவரங்கள் பார்த்திங்கன்னா சுவாசத்தின் மூலமாக உட்கொள்ளும். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது சுவாசித்தலின் போது உணவு எடுத்துக்கொள்ளப்படும், ஆனால் ஒளிச்சேர்க்கையின் போது பார்த்திங்கன்னா உணவு தயாரிக்கப்படும். ரெண்டுமே சரியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ, இரண்டும் சரி. அடுத்து 6வது கேள்வி, நுண் அறையின் சுவர்களில் டேஸ் எனப்படும் பல மெல்லிய இரத்த குழாய்கள் சூழ்ந்து இரத்தத்தை அளிக்கின்றன. ஸோ இதுக்கான சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய இரத்த தந்துகிகள். இதுதான் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி, இரத்த தந்துகிகள். அப்போது இந்த இடத்துல ஒரு 2ஆம் ஆப்ஷன் ஏ பாருங்கள், இரத்த தமனிகள்னு ஒன்று கொடுத்துருங்க. அது என்னப்பா? இரத்த தமனிகள்லாம் ஒன்றும் இல்லை, இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த சுத்தமான இரத்தத்தை உடலில் உள்ள அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு அந்த ஊடகம் தான் பார்த்திங்க அப்படின்னா தமனிகள்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ சீல இருக்குது பாருங்கள், இரத்த சிறைகள் என்னென்ன? சிறைகள் அப்படின்னா நம்ம உடல் உறுப்புகள் பயன்படுத்திய இரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு மீண்டும் உடல் உறுப்புகளிலிருந்து இதயத்திற்கு எடுத்து செல்வது தான் சிறைகள். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தந்துகிகள் எனது தள்ளும், அதாவது நல்ல ரத்தத்தை உடல் உறுப்புகளுக்கு தள்ளும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது. ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இன்னொன்று வச்சுக்கலாம்.
அப்போ தந்துகிகள்னால் தள்ளும். எங்கே தள்ளும்? இதயத்திலிருந்து இரத்தத்தை உடல் உறுப்புகளுக்கு தள்ளும். அவ்வளோதான். ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து 7வது கேள்வி பாருங்கள், ஒரு கூற்று கேள்வி தான். காற்று மாசுபடுத்தலால் பல சுவாச நோய்கள் ஏற்படுகின்றன. கரெக்ட் தானப்பா? ஸோ காற்று மாசுனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்துமா அந்த மாதிரி முக்கியமான சுவாச பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். முதல் கூற்று சரி. 2வது கூற்று பாருங்கள், குரல் என்பது சுவாச மண்டலத்தின் முக்கிய விளைவாகும். குரல் ஏன் அப்படின்னா, ஸோ குரல் வலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காற்றின் மூலம் நம்ம பேசும்போது காற்று அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த குரல் வலையை அதிர்வுற செய்து தான் பார்த்திங்கன்னா சவுண்ட், அதாவது ஒலி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம பேசும்போது சத்தம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஸோ இப்போ சுவாச மண்டலத்தின் ஒரு முக்கியமான ஒரு விளைவு என்னென்னு பார்த்திங்கன்னா குரல்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ மற்றும் பி, அதாவது கூற்று ஏ மற்றும் பிங்கிறது சரியான இதுதான், ரெண்டுமே சரி தான். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சியில் இருக்கல, இரண்டும் சரி, அதுதான் சரியான ஆன்சர். அப்போது ஆப்ஷன் சி இரண்டும் சரி. 8வது கேள்வி, அட்டைப்புழு எவ்வாறு சுவாசிக்கிறது? அட்டைப்புழுனா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக அட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அந்த அட்டை. ஸோ அது வந்து எப்படி சுவாசிக்கிறதுன்னு கேட்குறாங்க. அது தன்னுடைய தோல் மூலமாக தான் சுவாசிக்கும். ஸோ ஆப்ஷன் சி தோல் மூலமாக சுவாசிக்கக்கூடியது அந்த அட்டைப்புழு. ஸோ அட்டைப்புழுடைய அந்தந்த ஒரு வேதிப்பொருளை சுரக்கும். எத்தனையோ தெரியும் தெரியல. ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஹிரிடின் அப்படிங்கிற ஒரு திரவத்தை பார்த்திங்கன்னா அந்த அட்டைப்பூச்சி மனிதனையோ அல்லது விலங்கையோ கடிக்கும்போது அதனுடைய வாய் வழியாக அந்த உடலுக்குள்ளே செலுத்தும். ஸோ அந்த ஹிரிடினுடைய பணி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் உறைதலை தடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். அட்டை வந்து ரத்தத்தை உரியும். அது மனித ரத்தமோ அல்லது விலங்குடைய ரத்தம் தான் பார்த்திங்கன்னா அந்த அட்டைக்கு உணவு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது அப்படி உரியும் போது நம்ம ரத்தம் மனித ரத்தமாக இருக்கட்டும் அல்லது விலங்குகள் ரத்தமாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் உறைஞ்சிரும். ஆனால் அந்த அட்டையினுடைய அந்த கொடுக்கில் இருக்கக்கூடிய அந்த ஹிரிடின் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் பார்த்திங்கன்னா ரத்தத்தை சீக்கிரமாக உறைய விடுவதில்லை. அதாவது அதை லிக்விட் ஃபார்ம்லேயே வச்சுருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் விஞ்ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அட்டையினுடைய அந்த இருக்கக்கூடிய அந்த ஹிரிடின் அப்படிங்கிறத எடுத்து ஸோ இந்த ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில உடற்பகுதியில் உறைஞ்சிருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு மெடிசன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். 11வது கேள்வி, கடற்பஞ்சுகள் எந்த தொகுதியை சார்ந்தது? ஸோ ஆப்ஷன் ஏ துளை உடலிகள், இது சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா என்னது கடற்பஞ்சுகள். 12வது கேள்வி, நட்சத்திர மீன் எந்த தொகுதியை சார்ந்தது? எந்த தொகுதி? முட்தோலிகள் தொகுதியை சார்ந்தது. ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேவா? முட்தோலிகள். 13வது கேள்வி, நீரிஸ் என்ற உயிரினம் எந்த தொகுதியை சார்ந்தது? வலைதசை புழுக்கள் தொகுதியை சார்ந்தது தான் நீரிஸ் அப்படிங்கிற உயிரினம். ஆப்ஷன் ஏ வலைதசை புழுக்கள். அஸ்காரிஸ் என்ற உயிரினம் எந்த தொகுதியை சார்ந்தது பார்த்திங்கன்னா உருளை புழுக்கள். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய உருளை புழுக்கள் தொகுதியை சார்ந்தது தான் அஸ்காரிஸ் என்கிற உயிரினம். ஆப்ஷன் பி உருளை புழுக்கள். தட்டைப்புழு தொகுதியை சார்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாடாப்புழு. ஆப்ஷன் சி நாடாப்புழு தான் பார்த்தீங்கன்னா தட்டைப்புழு தொகுதியை சார்ந்தது நாடாப்புழு. ஆப்ஷன் சி. 16வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் மெல்லுடலி தொகுதியை சாராதது எது? ஆப்ஷன் ஏ இருக்கக்கூடிய கடல் வெள்ளரி தான் பார்த்தீங்கன்னா மெல்லுடலி வகுப்பை சாராதது. ஆப்ஷன் ஏ கடல் வெள்ளரி. 17வது கேள்வி, தவளை எந்த தொகுதியை சார்ந்தது? முதுகு நான் உள்ளவை. ஸோ மனிதன் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பச்சைவந்திலாம் இருக்கல எல்லாமே பார்த்திங்கன்னா முதுகு நான் உள்ள வகுப்பை சார்ந்தது தான் இந்த தவளையும் கூட. ஸோ ஆப்ஷன் ஏ முதுகு நான் உள்ளவை. 18வது கேள்வி, ஒத்த உடற்கண்டங்கள் பண்புகள் காணப்படும் உயிரி எது? ஆப்ஷன் சி மண்புழு. கிட்டத்தட்ட 33 கண்டங்கள் இருக்கும். அப்படி தான் நீங்கள் வந்து 9th புக்கில் படிச்சுன்னே தெரியும். ஸோ ஒரு 33 கண்டங்கள் கொண்டது தான் பார்த்திங்கன்னா மண்புழு. அதில் ஒத்த உடற்கண்டங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி மண்புழு. ஸோ மண்புழு வந்து பார்த்திங்கன்னா அது உழவனின் நண்பன் என்றும் அழைக்கப்படும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 19வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எதற்கு உடற்குழி என்ற பண்பு உள்ளது? ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஹைட்ரா அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா உடற்குழி அப்படிங்கிற அந்த அமைப்பை பெற்றிருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி ஹைட்ரா. 20வது கேள்வி, ஓடுடைய மென்மையான உடலமைப்பு எதற்கு காணப்படுகிறது? ஸோ பூரான், கரப்பான் பூச்சி, தேல், அடுத்து பார்த்திங்கன்னா செபியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய செபியாவுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த என்னது ஓடுடைய மென்மையான உடலமைப்பு போன்ற அமைப்பு காணப்படுகிறது. ஆப்ஷன் டி செபியா. 21, பெரிப்பிலோனேட்டா அமெரிக்கானா என்பது எதன் அறிவியல் பெயராகும்? ஸோ ஆப்ஷன் பாருங்கள், தவளை, புறா, கரப்பான் பூச்சி, தேல். இது எது வரும்? பெரிப்பிலோனேட்டா அமெரிக்கானாங்கிறது பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சியினுடைய அறிவியல் பேர் தான் இந்த பெரிப்பிலோனேட்டா அமெரிக்கானா. ஆப்ஷன் சி கரப்பான் பூச்சி. அடுத்து 22, மஸ்கா டொமாஸ்டிகா.
மஸ்கா டொமாஸ்டிகா என்பது எதன் அறிவியல் பெயர்? வீட்டு ஈ. ஓகேவா? ஸோ வீட்டு ஈனுடைய அறிவியல் பெயர் தான் மஸ்கா டொமாஸ்டிகா. ஆப்ஷன் பி வீட்டு ஈ. தவளையின் அறிவியல் பெயர் என்ன? ராணா ஹெக்ஸா டாக்டைலா. இதான் பார்த்தீங்கன்னா தவளையினுடைய அறிவியல் பெயர். ஸோ இந்த அறிவியல் பெயர் நிறைய இருக்குது. உங்களுக்கு தனி வீடியோவாக வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம தனி வீடியோவாக கொடுத்துடலாம் ஃபுல்லாக. இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் தொகுத்து கொடுத்துட்றேன் ஒன்றா. 24வது கேள்வி. கொலம்பியா லிபியா என்பது எதன் அறிவியல் பெயர்? ஸோ புறாவினுடைய அறிவியல் பெயர் தான் கொலம்பியா லிபியா. ஓகேவா? ஆப்ஷன் சி புறா. லாஸ்ட் கேள்வி. ஹோமோ செப்பியன்ஸ் எதன் அறிவியல் பெயர்? மனிதனுடைய அறிவியல் பெயர் தான் ஹோமோ செப்பியன்ஸ். ஆப்ஷன் ஏ மனிதன். ஓகேவா? ஆப்ஷன் ஏ மனிதன் தான் பார்த்தீங்கன்னா ஹோமோ செப்பியன்ஸ் அப்படிங்கிற அந்த அறிவியல் பெயர் கொண்ட ஒரு உயிரினம். ஸோ 25 கேள்விகள் பார்த்தாச்சு. இன்னும் 25 கேள்விகள் இருக்குது. இது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த 25 கேள்விகள் முடிஞ்சோன்னு நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 கேள்விகள் முடிஞ்சோடனே ஃபுல் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறேன். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பிடிஎஃப் இருக்கும். ஆல்ரெடி ஒரு டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய தொடர்ச்சியான வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துடும். ஓகேவா? பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கள் கொடுக்கப்படும், டெஸ்ட்டு உங்களுக்கு வழங்கப்படும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம்.